வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு. மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து நெக்ஸ்ட் 4வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 4வது மாதம் முதல் நாளே ஒரு அபூர்வமான நாளாக வருது. அப்படி என்ன அபூர்வமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் 1 தமிழ் மாதம் அன்னைக்கு பங்குனி 18 அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் வருது. பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் மகா பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படும். அதே போல பௌர்ணமி மகா பௌர்ணமியாக கொண்டாடப்படும். மற்ற மாதங்கள்ல உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி வருவதை காட்டிலும் பங்குனியில வரக்கூடியது ரொம்ப விசேஷம். 12வது தமிழ் மாதத்துல 12வது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வருவது ரொம்ப 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 சிறப்பு. இந்த நாள்ல பிரபஞ்சத்துல கிரகங்கள் சிறப்பான முறையில அமையறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். இது வரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் இனி நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த டைம் நடக்காத விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஆன்மீகத்திலே மிக மிக சிறந்த ஒரு நாளாக கருதப்படுது. அதனால ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்யறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. மகர ராசிக்காரங்க உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கிரக நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் சந்திரனும் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் வலுவாக அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களோட ராசிக்கே பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயன் பெறுங்க. நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதை கொண்டு சிறப்போடு எளிய வாழ்வு முறையை அமையக்கூடிய விரும்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த டைம்ல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது வரைக்கும் நன்மையா அப்படின்னு பார்க்காத உங்க வாழ்க்கையில இனி நன்மை இருக்க போகுது. அதாவது நன்மை வீசக்கூடிய காலமாக இனி உங்களுக்கு சூழ்நிலை அமைய போகுது. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எடுத்த காரியம் எடுத்த விதத்துல கைகூடும். இதுக்கு முன்னாடி பணப்புழக்கம் அதிகரிக்காம இருந்த சூழ்நிலை மாதிரி பணப்புழக்கம் இப்போ அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை இது 2மே சிறப்பா உங்களுக்கு இருக்கும். கிடைக்காத பணவரவு கிடைத்து மதிப்பு மரியாதை கிடைத்து உங்க வாழ்க்கையே ஒரு வேற லெவலுக்கு மாறும். தாயின் உடல்நலத்துல தகுந்த அக்கறையை காட்ட வேண்டும். அப்பதான் அவங்களுடைய உடல்நிலையில பாதிப்பு இல்லாம தப்பிக்க முடியும். அதோடு வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல உங்க மன விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும். ஸோ அப்படி வெற்றிகள் கிடைக்கும் போது அந்த வெற்றிகளுக்காகவே நீங்க வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல ரொம்ப ஈடுபடணும். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போதுல, அதுக்காகவே நீங்க அந்த மாதிரி செயல்படணும். இந்த மாதிரி நிறைய நீங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்குங்க. அதுக்கப்புறமா நீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த டைம் கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை உயர்றது மாதிரி நீங்க நடந்துக்கணும். அப்பதான் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய உத்தியோகத்துல நிறைவேறும். வேலை இல்லாம திண்டாடக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கூட கிடைக்கும். அதனால நல்ல வேலைக்காக முயற்சி செய்து பாருங்க. உங்க ராசிக்கு நல்ல வேலை நிச்சயமா கிடைக்கும். உத்தியோகத்துல இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் ஏற்படும். அதுக்கப்புறம்
தொழிலதிபர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கையின் பேரில் ஒளி வந்து உங்களுடைய தொழிலில் பிறக்கோ. புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் கூட காண்பீங்க. பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவீங்க. ஸோ தொழிலதிபர்கள் உங்களுக்கு நினைச்ச மாதிரி தொழிலில் வெற்றி வாகைய இந்த டைம் சூடுவீங்க. அப்புறம் பெண்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தன பாக்கியம் இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்ட உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் வந்து இப்போ பிறக்க போகுது. வாழ்க்கை துணையோடு அன்போடு இருப்பது உங்களுக்கு இருக்கு. பிற மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால உதவிகளுக்காகவே பிற மொழி பேசுபவர்கள் கிட்ட நிறைய முயற்சி பண்ணுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒப்பனையாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், பாடல் சம்பந்தப்பட்டவர்கள், நடன கலைஞர்கள் போன்ற துறையில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. நீங்க இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மையே நடக்கும். அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க இனி பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு துணிஞ்சு செயல்படுங்க. பாசிட்டிவா செயல்படுங்க. அதுதான் உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்க நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இது இருக்க போகுது. நீங்க இழந்த பதவி, நற்பெயர் மீண்டும் கிடைக்கும். எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாம நிதானமாக எடுக்க வேண்டும். அப்பதான் உங்க அரசியல் வாழ்க்கையில எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும். ஃபைனலா மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் உங்க படிப்புல தகுந்த அக்கறை செலுத்தினீங்கன்னா தேர்ச்சி பெறுவது ஈஸியா அமையும். அதோடு நண்பர்கள் படிப்பு ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையும் தகுந்த ஒத்துழைப்பு தருவாங்க. நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினா உங்களுக்கு சமூக சேவைகள்ல அதிக ஆர்வமானது இருக்கும். அதற்கேற்ப நீங்க செயல்படும் போது அதுல நிறைய விஷயங்களை இன்னும் கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் மகர ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால நடக்காத விஷயங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சிறப்பு பலன்கள் சிலது சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உத்திராட 2-3-4 பாதங்கள்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் புதிய வீடு கட்டக்கூடிய எண்ணமானது நிறைவேறும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வீங்க. வெளிநாட்டில இருந்து நல்ல தாள்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசு வேலை வந்து சேரும். அதனால இந்த மாதிரி எதிர்பார்த்தது எல்லாமே இனி உங்களுக்கு இருக்க போதுங்க. அப்புறம் திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வாங்க. தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்கள் ஒப்புதல் பெற முயற்சி பண்ணும். அரசு ஊழியர்களுடைய வேலை பளு குறையோ. ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு மாறுதல் இதெல்லாம் வந்து சேரும். அதனால நீங்க ஹாப்பியா வந்து இருக்கலாம். அப்புறம் அவிட்ட 1-2 பாதங்கள்ல பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக இருக்கும். தொட்டக்காரி அனைத்திலும் நன்மைகள் பெறுவீங்க. நல்ல வருவாயை அடைவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. தம்பதிகளிடையே இணக்கம் கூடும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியம் இனிதே நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வரன் கைகூடி வரும். உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்ப இது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால இதை செய்தா மிகுதியான பலன் உங்க ராசிக்கு உண்டு. ஸோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். பங்குனி உத்திரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாள். இந்த தினத்துல அனைத்து கோவில்கள்ல விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். பர்டிகுலரா முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்திரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் தேவியான மணர்ந்தார். எனவே முருகன் கோவில்களில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஸோ அதனால நீங்கள் பங்குனி உத்திர தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்யணும். பின்பு உணவெதுவும் அருந்தாமல் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். பூஜைகள் முடிந்த பிறகு கோவிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்கள் விரதத்தை முடிக்கணும். நான் சொன்ன முறையில் பங்குனி உத்திர தினத்தில் முருக
முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்கன்னா திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாம கவலைப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனை சுமூகமா தீரும். அதனால இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க.